அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க செய்ய போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்மள நிறைய பேர் கேக் செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கடையில தான் நம்ம வாங்குவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமே நீங்களும் வீட்லயே கேக் செய்யுங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் இந்த கேக் செய்யறது எவ்வளோ ஈஸின்னு. அதிலும் இந்த ரவா கேக் செய்யறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் வேற லெவலா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த கேக் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இப்போ வாங்க இந்த கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம எல்லாமே ஒரே கப்லேயே நம்ம அளந்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் எல்லாமே நம்ம இன்றைக்கி அளந்து எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை இப்போ அந்த மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்றேன். அது கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ரொம்ப புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ அதுவும் அது கூட சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த தயிரில் அந்த திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா, அதுவும் நமக்கு நல்லா அரைப்பட்டுரும். சர்க்கரையும் நமக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு இப்போது மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அது கூட 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. அதை அதில் சேர்த்துடலாம். ரவை மட்டும் சேர்த்தோன்னா நமக்கு கேக் அந்த உதிர்ற மாதிரி இருக்கும். ரொம்ப அதாவது ஜாஸ்தியாக நமக்கு அது உதிர ஆரம்பிச்சிடும். அது கூட 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்தோம்னா அப்போ நமக்கு அந்த கேக்கோட அந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப அழகாகவே வரும். அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை கலந்து கொடுத்துருங்க. ஒரே டைரெக்ஷனில் கலந்து கொடுத்துருங்க. நம்ம மாற்றி மாற்றி நம்ம கலந்து கொடுத்தோன்னா நமக்கு கேக் ஹார்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதனால் ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம இதை கலந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கணும். இப்போது இந்த மாவை 1/2 மணி நேரம் இதை ஊற விட்டுருங்க. இப்போது சரியாக 1/2 மணி நேரம் ஆகுது. 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இப்போது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். ரவையெல்லாம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. 1/2 கப் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை கரண்டி வச்சு இதை கலந்து கொடுத்துருங்க. இதுவுமே ஒரே டைரெக்ஷனில் தான் கலந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் ரொம்ப ஹார்டாகவும் நம்ம கலக்கக்கூடாது, மெதுவாக தான் கலக்கணும். நம்ம சேர்த்த எண்ணெய் அந்த மாவு நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி நல்லா மெதுவாக அதை கலக்கி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இதுவும் நல்லாவே மெதுவாக ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. நமக்கு அப்புறம் அந்த கேக்கோட அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வராது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸில் தாங்க இதை நான் வேக வச்சு காமிக்க போகிறேன். ஏன்னா டிஃபன் பாக்ஸ்லையும் இதை வேக வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணி விட்டுறணும். இப்போது நல்லா அப்ளை பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அந்த உள்ளே அந்த பபிள்ஸ் காற்றுகள் அந்த பபிள்ஸுகளாக உள்ளே நிற்கும். அப்போ நம்ம தட்டி விடும் போது அந்த மாவு எல்லாமே ஒரே பக்கமாக நமக்கு அது செட் ஆகி இருக்கும். இப்போது நமக்கு கேக் மாவு தயாராகிருச்சு. குக்கரில் தான் இன்றைக்கி நான் வேக வைக்க போகிறேன். குக்கரை 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. இந்த மாவை தூக்கி வைக்கிறதுக்காக உள்ளே ஒரு கம்பி வச்சே தான் நான் குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் மெதுவாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸில் அந்த மாவு இருக்குது இல்லைங்களா, அதை மெதுவாக அதில் சேர்த்துடலாம். சேர்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்த்துக்கோங்க. குக்கர் ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க. இடையில நமக்கு கேப் இருந்துச்சுன்னா அந்த ஹீட் எதுவுமே அந்த வெளியில் போகாமல் இருக்கும். அதுக்காக நான் துணியை போட்டு அதுக்கு மேலே ஒரு சாதாரணமாக ஒரு மூடியை போட்டு தான் நான் மூடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குக்கர் மூடியை கூட நீங்கள் போட்டு மூடிக்கோங்க. மூடி வச்சுட்டு மறக்காமல் அந்த கீழே தொங்கிட்டு இருக்கிற அந்த துணிகளை அந்த மூடி மேலே போட்டுருங்க. ஏன்னா கீழே நமக்கு நெருப்பு எரியும், அந்த துணியில் பற்றாமல் இருக்கும். இப்போது 40 நிமிஷம் இதை மீடியம் ஹீட்லேயே வேக வச்சுருங்க. இப்போது சரியாக 40 நிமிஷம் ஆயிருக்குங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 40 நிமிஷத்துக்கு இடையில நம்ம ஓப்பனே பண்ணக்கூடாதுங்க. அதனால கூட நமக்கு கேக் சரியாக வேகாமல் இருக்கும்.
சரியாக நான் 40 நிமிஷம் கழிச்சு தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு டூத் பீக்கை வச்சு சென்டரில் வந்து உள்ள லைட்டாக குத்தி பார்க்கணும். குத்தி பார்க்கும்போது அந்த டூத் பீக்கில் எதுவுமே நமக்கு ஒட்டாமல் வரணும். இப்போது கேக் நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஒரு வேளை வேகலைன்னா 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கூடுதலாக நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போது வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இப்போது இது நல்லாவே ஆறி வந்துருச்சு. ஓரங்கள்ல எல்லாம் நம்ம கத்தி கொடுத்து எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம விரல்களால் வச்சு லைட்டாக இந்த ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்தோம்னாவே அது அழகாகவே வெளியில் வந்துடும். லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுருங்க. அப்போ கீழே வந்து நமக்கு அந்த கேக் ஒட்டிகிட்டு இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே வந்துடும். இதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க. லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு மட்டும் எடுத்துருங்க. ரொம்ப சூப்பரான கேக் நமக்கு ரெடி ஆயிரும். கீழேயுமே நமக்கு அழகாகவே வெந்து எல்லா பக்கமே ஒரே மாதிரி வெந்து நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸோடு இருக்குது பாருங்கள். எந்த பக்கமுமே கருகாமல் வைக்காமல் ரொம்ப சூப்பராக இருக்குது. 40 நிமிஷமே எனக்கு சரியாக அழகாகவே வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு இஷ்டம் போல் நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட சூப்பரான கேக் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சுங்க. ரவை கேக் செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். எல்லா பக்கமும் வெந்து அழகாக ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்லேயும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம்ங்க. நன்றி.